வணக்கம். நர்சிங் துறையில நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அதுக்கு ஒரு நல்ல சரியான ரிசர்ச் ப்ராப்ளமை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? வாங்க இத பத்தி சிம்பிளா ஆனா தெளிவா பார்க்கலாம். சரி, நாம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னா, முதல்ல ஒரு நல்ல ஆராய்ச்சி கேள்வி ஏன் அவ்ளோ முக்கியம்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அத கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும்னு பார்ப்போம். கடைசியா உங்க ஐடியாவை செக் பண்றதுக்கு ஒரு சூப்பரான டூலும் இருக்கு. முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. நர்சிங் ரிசர்ச்ங்கிறது வெறும் படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா? இல்ல அதுக்கும் மேல அதுல ஏதாவது இருக்கா? அது எப்படி ஒரு பேஷண்டோட வாழ்க்கையில உண்மையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. அமெரிக்கன் நர்சஸ் அசோசியேஷன் என்ன சொல்றாங்கன்னா, இது சும்மா டேட்டாவை கலெக்ட் பண்றது மட்டும் இல்ல, நம்மளோட பிராக்டிஸ், எஜுகேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி எல்லாத்துலயுமே அறிவை வளர்க்கறதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். அதாவது நாம ஏதோ யூகத்துல முடிவெடுக்காம உறுதியான எவிடன்ஸோட முடிவுகளை எடுக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அப்போ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க செலக்ட் பண்ற ரிசர்ச் ப்ராப்ளம் ஒரு எக்ஸாம்கான கேள்வி மட்டும் கிடையாது. அது நிஜ உலகத்துல ஒரு பேஷண்டோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டூல். ஒரு நல்ல ஐடியா மட்டும் இருந்தா போதுமா? இல்ல, அந்த ஐடியாவை உண்மையிலே செயல்படுத்த முடியுமாங்கிறது தான் முதல் கேள்வி. இதத்தான் நம்ம ஃபீசிபிலிட்டின்னு சொல்றோம். வாங்க அத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம். ஆமா, இந்த ஆய்வை நிஜமாவே செஞ்சு முடிக்க முடியுமா? இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்த ஒரு பெரிய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நாம நமக்கிட்டே கேட்டுக்க வேண்டிய முதல் கேள்வி இதுதான். இப்போ பாருங்க, உங்ககிட்ட ஒரு பிரமாதமான ஐடியா இருக்கலாம். ஆனா அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு போதுமான டைம் இருக்கா? அதுக்கு தேவையான பணம், கருவிகள்லாம் கிடைக்குமா? உங்க ரிசர்ச்க்கு தேவையான ஆட்களை உங்களால சேர்க்க முடியுமா? இந்த மாதிரி பிராக்டிக்கலான விஷயங்களையும் யோசிச்சு உங்க ஐடியாவை பேலன்ஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். சரி, உங்க ஐடியா பிராக்டிக்கலா இருக்குன்னே வச்சுக்கலாம். அடுத்த கேள்வி என்னன்னா, அது சயின்டிஃபிக்கா அளவிட முடியுமா? அதாங்க மெஷர் பண்ண முடியுமா? அதாவது பேஷண்ட்ஸோட மனநிலை அப்படின்னு பொதுவா சொல்றது ஒரு பெரிய கான்செப்ட். ஆனா ஒரு குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு பேஷண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படின்னு சொன்னா அதை நம்மால அளவிட முடியும் இல்லையா? இந்த சின்ன வித்தியாசம்தான் ஒரு ரிசர்ச்ல ரொம்ப முக்கியம். இந்த கோட் பாருங்க, இது ஒரு சூப்பரான உதாரணம். முன்னாடியே டிஸ்சார்ஜ் பண்றது நோயாளிகளோட பொதுவான நல்வாழ்வுல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்றதா வச்சுக்குவோம். இங்க பொதுவான நல்வாழ்வுங்கிற வார்த்தையை எப்படி அளப்பீங்க? அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனாலதான் நம்மளோட ஃபோக்கஸை சுருக்கி கவனிக்கக்கூடிய, அளவிடக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல கவனம் செலுத்தணும்னு சொல்றாங்க. இத இப்படி கூட யோசிச்சு பாருங்க. உங்க ரீசர்ச்ங்கிறது தீர்க்கக்கூடிய ஒரு பசில் மாதிரி இருக்கணும். அதுக்கு ஒரு முடிவு இருக்கணும். ஆனா அது எங்க போகுதுன்னே தெரியாத, முடிவே இல்லாத ஒரு பாதையா மட்டும் இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் நாம ரிசர்ச் ப்ராப்ளம் பத்தி பார்த்தோம். ஆனா இந்த ஈக்குவேஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். அதாவது ஆராய்ச்சியாளர். ஒரு ரிசர்ச்சை வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு உங்க ஆர்வமும் உங்க அறிவும் ரெண்டுமே சமமா தேவை. நடுல நிறைய சவால்கள் வரும்போது உங்களை தொடர்ந்து ஓட வைக்க போறது உங்க ஆர்வம்தான். அதே நேரத்துல அந்த வேலைய சரியா தப்பில்லாம செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்க திறமையும் தகுதியும் ரொம்ப அவசியம். இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிற குவாலிட்டிஸ் பாருங்க. திறமை, தெளிவான பார்வை, நேர்மை, நல்லா பேசுறது, எழுதுறது, இதெல்லாம் யாருக்கும் பிறக்கும் போதே வர்றதில்ல. இதெல்லாமே நீங்க உங்க கரியர்ல வளர்த்துக்க கூடிய ஸ்கில்ஸ் தான். அதனால இதெல்லாம் என்கிட்ட இல்லையேன்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பா வளர்த்துக்க முடியும். இப்ப நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. இதுதான் எல்லா ஹெல்த் கேர் ரிசர்ச்சோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். நர்சிங் ரிசர்ச்ல இதுக்கு நாம அதிக கவனம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் ரொம்ப வல்னரபிளான மக்களோட வேலை செய்யறோம். அதனால அவங்களோட பாதுகாப்பும் நலனும் தான் நமக்கு எப்பவுமே முதல் ப்ரையாரிட்டி. நன்மை செய்தல், தீங்கு செய்யாம இருக்கிறது, நீதி, தன்னாட்சி, இந்த நாலும் தான் உங்க ரிசர்ச்சோட தார்மீக வழிகாட்டிகள். உதாரணத்துக்கு தன்னாட்சினா என்ன? உங்க ஆய்வுல பங்கேற்கிறவங்களுக்கு எல்லா தகவல்களையும் தெளிவா சொல்லி அவங்க எந்தவித அழுத்தமும் இல்லாம சுதந்திரமா முடிவெடுக்க அனுமதிக்கிறது தான். நம்ம இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் இல்லையா? இது எல்லாத்தையும் சுருக்கமா ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு சிம்பிளான கருவி இருக்கு. அத பத்தி பார்க்கலாம் வாங்க. நிறைய ரீசர்ச்சர்ஸ் தங்களோட ஐடியா சரியா இருக்கான்னு ஃபைனலா செக் பண்றதுக்கு இந்த ஃபைனர் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்றாங்க. இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி தான். உங்க ஐடியாவோட பிளஸ் என்ன, மைனஸ் என்னன்னு கண்டுபிடிக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க ஐடியாவை இந்த 5 கேள்விகளை கேட்டு ஒரு முறை செக் பண்ணி பாருங்க. 1. எஃப் feasible, அதாவது இது செய்ய முடியுமா? 2. ஐ இன்ட்ரெஸ்டிங், இது உங்களுக்கு ஆர்வமா இருக்கா? 3.
N நோவல் இது புதுமையானதா? 4 E எத்திக்கல் இது நெறிமுறைப்படி சரியானதா? கடைசியா 5 R ரெலவெண்ட் இது உங்க துறைக்கு பொருத்தமானதா, முக்கியமானதா? இது உங்க ஐடியாவை மதிப்பிடுறதுக்கு ஒரு அருமையான ரொம்ப தெளிவான வழி. சரி, இப்போ இந்த எல்லா கிரைட்டீரியாவையும் மனசுல வச்சுக்கிட்டு உங்க அன்றாட வேலையில நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளை பத்தி யோசிச்சு பாருங்க. நர்சிங் துறையில இருக்கிற ஏதோ ஒரு அறிவு இடைவெளியை நிரப்ப போறது நீங்க தான். அந்த கேள்வி என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்க ரீசர்ச் பயணத்துக்கான முதல் படி. ஆல் தி பெஸ்ட்.